ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கன்னி லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 10 வரை. ஏப்ரல் 1 புதன்கிழமை நம்முடைய லக்னத்திலேயே சந்திரன் இருக்காரு. உத்தர நட்சத்திரத்துல போறாரு மாலை 4:17 வரைக்கும். இந்த உத்தர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய கிரகமானது 7ஆம் வீட்டில் மீனராசியில, புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய உபநட்சத்திரம் சுக்கரனுடைய அந்தரத்துல பயணிக்கிறார். இப்ப சுக்கரன் 8ல இருக்கார். ஆனாலும் கூட இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், கஸ்டமர்கள், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாத்தையுமே குறிக்கும். அப்ப ஒரு தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு சாதகமான நாளாக நம்ம இதை வச்சுக்கலாம். இதுல பண வரவும் இருக்கும். அதே நேரத்துல சூரியன் என்பவர் நமக்கு விரையாதிபதி, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால மூலதனம் சார்ந்த செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். திரும்பி வரக்கூடிய பணம் என்றும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சூரியனானவர் புதனை போல செயல்படுகிறார். தொழில் காரியங்கள், உத்தியோக காரியங்கள், உத்தியோக வளர்ச்சியை பற்றிய சிந்தனை மேலோங்கி இருக்கும். என்னைக்கு நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஏன் தாமதமாகிறது, இது போன்ற சிந்தனைகள் நமக்கு மேலோங்கி நிற்கும். மாலை 4:17 அஸ்த நட்சத்திரம். இது நமக்கு மனசை குறிக்கிறது. மனசுல சந்தோஷம், தெய்வீக அருள், குழந்தைகள் நலம், கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரி உறவு, இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான். இதுல மனசுக்கு பிடித்த செயல்கள், மகிழ்ச்சியான தருணங்களை நாம சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உறவுகள் சார்ந்த வகையிலும் திருமண காரியங்களுக்கும் சாதகமான நாளாக எடுத்துக்கொள்ளலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி மாலை 5:38 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம். அதற்கு மேல் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் என்பவர் 6ஆம் வீட்டுல குரு நட்சத்திரத்துல, சந்திரனுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. புதனோட சேர்ந்து இருக்காரு. லக்னாதிபதி, அட்டமாதிபதி 6ஆம் வீட்டுல. ஆனால் சாரம் கொடுத்த குரு 10ஆம் வீட்டுல, அவரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல. இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் என்பதெல்லாம் நமக்கு வேலையில ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது, புதுசா வேலை கிடைக்கிறது, ப்ரொமோஷன் கிடைக்கிறது, சொந்த தொழில நல்லபடியா இன்னைக்கு சேல்ஸ் நடக்கிறது, உற்பத்தி நடக்கிறது. அத்தனைக்கும் இது சாதகமாக இருக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாகட்டும், பிளம்பிங் ஒயரிங் ஒர்க் ஆகட்டும், மற்றும் ஃபைனான்ஸ் ஆகட்டும், அனைத்து விதமான தொழில்களுமே பலம் பெறக்கூடிய நல்ல நாள். ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது இரவு 7:24 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம். 2ஆம் வீடான துளாராசியில சந்திரன் ராகுவை போல பலன் தருகிறார். 6ஆம் வீட்டுல ராகு, ராகுனுடைய தனது சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்கிறார். இது ஒரு நல்ல அமைப்பு தான். ராகுனுடைய உபநட்சத்திரம் புதனாக இருக்கின்றபடினால நமக்கு வேலை வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். தொழில் பலமும், சொந்த தொழிலும், உற்பத்தி சார்ந்த தொழில்களும் பணவரவை கொடுக்கக்கூடிய வகையில நன்றாக இருக்கும். ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை இந்த சுவாதி நட்சத்திரம் என்பது இரவு 9:34 வரைக்கும் இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், சிகிச்சை எடுத்திருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் சிகிச்சை தொடர்ந்து தேவைப்படக்கூடிய அமைப்புல இருக்கும். அதாவது சுவாச உறுப்புகள் சம்பந்தப்பட்டது, குடல் சம்பந்தப்பட்டது, அடிவயிறு சம்பந்தப்பட்டது, இது சார்ந்தெல்லாம் ஹெல்த்ல இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருவினுடைய நட்சத்திரம். அதாவது முழுக்கவே இருக்கிறது. குரு நமக்கு 10ஆம் வீட்டுல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு தொழில் பலம் மிகுந்த நல்ல நாளாக இருக்கலாம். இப்ப ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கூட தொழிலை பற்றி சிந்தனை மேலோங்கும். புதிய நபர்களை சந்திக்கக்கூடியது, புதிய கஸ்டமர்கள் தொடர்புகள், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம். 3ஆம் வீட்டுல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல போறாரு. 7ஆம் வீட்டுல சனி,
அவரும் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. இந்த சந்திரனும் சனியும் 3ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் ஒரு சுப பார்வையை ஏற்படுத்துகிறது. மனசஞ்சலங்கள் இருக்கும். உறவுகள் சார்ந்த வகையிலையும் கணவன் மனைவி உறவுலையும் சின்ன சின்ன மனசஞ்சலங்கள் இருக்கும். ஆனால் அது பெருசாக பாதிக்காது. சனியினுடைய உபநட்சத்திரம் சந்திரனாக வருகின்ற காரணத்தினால நாம விட்டு கொடுத்து போறதுனால இன்றைய பணிகள் நமக்கு சிறப்பாக இருக்கும், சாதகமாக இருக்கும், மகிழ்ச்சியான நாளாக எடுத்துக்கொள்ளலாம். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 6ஆம் வீட்டுல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கவர். நண்பகல் 12:45க்கு மேல கேதுவனுடைய உப நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். அதனால சில பேருக்கு திடீர் செலவுகள் இருக்கும், வேலை சார்ந்த மாற்றங்கள் இருக்கும், புதிய வேலைக்கு ஜாயின் பண்றது, வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்ட வரவேற்புகள் அனைத்துக்குமே நல்லா இருக்கு. ஆனா கணவன் மனைவி உறவுக்கும் ஆரோக்கியத்திற்கும் அவ்வளவு சிறப்பில்லை. ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 5:53 முதல் மூலம் நட்சத்திரம் 4ஆம் வீட்டுல சந்திரன் தனுசு ராசியில கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. கேது 12ஆம் வீட்டுல சிம்ம ராசியில சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உப நட்சத்திரம் சந்திரனுடைய அந்தரத்துல பயணிக்கிறாரு. அதனால இன்னைக்கு 4ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது சுப விரயங்கள் மற்றும் அலைச்சல்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களில் ஈடுபாடு, வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அதே நேரத்துல மனம் சற்று அதிருப்தியாகவே காணப்படும். ஏனென்றால் கேது 12ஆம் இடம் என்பது ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிறது, அப்செட் ஆகிறது, அலைச்சல் படுகிறது, உடம்புல அசதி ஏற்படுறதெல்லாம் குறிக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம், சந்திரன் 4ஆம் வீட்டுல தனுசு ராசியில சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்கும்போது 8ஆம் வீட்டுல மேஷ ராசியில சுக்கரன் பரணி நட்சத்திரத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. உப நட்சத்திரம் வேற செவ்வாயா இருக்கு. செவ்வாய் 7ஆம் வீட்டுல இருக்கு. செவ்வாய் சனி நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. பட் இருந்த போதும் இந்த 4ஆம் இடம் 8ஆம் இடம் சுக்கரன் சந்திரன் தொடர்பு அப்படிங்கிறது சந்தோஷத்துக்கு சற்று இடைஞ்சல், அதே மாதிரி ஒரு இன்பங்கள் நமக்கு பிடிக்கக்கூடிய இன்பத்துல ஏற்படக்கூடிய அதிருப்திகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நாம நல்லா பழகுறோம், ஆனா அதுல பழக மாட்டேங்கிறாங்க. இது மாதிரியான ஒரு அதிருப்தி ஏற்படுதல் அப்படிங்கிறது உறவுகள்ல உண்டு. பொருள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்கு. ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இதே பூராட நட்சத்திரம் நண்பகல் 11:27 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. உத்திராடம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். ஒரு பாதம் தனுசு ராசியிலும் 3 பாதம் மகர ராசியிலும் இருக்கு. 5ஆம் வீட்டுக்கு சந்திரன் போயிடுவாரு. 7ஆம் வீட்டுல சூரியன் புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் பலன் தர்றதுனால இன்றைக்கு புது நண்பர்கள், புது வகையில பழக்க வழக்கங்கள் மற்றும் தொழில் சார்ந்த ஈடுபாடுகள் வெற்றி தரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த அளவில் இதை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.